நெக் டீப் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு இந்த வீடியோல சொல்லி தரேன். சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் டீப். ஸோ ஷோல்டரோட சென்டர்ல டேப்பை பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது தான் நெக் டீப் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸா வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து மோஸ்ட்லி 5ல இருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் காட்டுங்க. இது நார்மலா குர்த்திக்கு வந்து யூஸ் ஆகும். இதே பிளவுஸா இருக்கு அப்படின்னா 6.5ல இருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து காட்டலாம். ஸோ இப்படி வச்சுட்டு கரெக்டா 5 கிட்ட கையை பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது தான் எந்த லென்த்ல இருக்கும் அப்படின்றது கஸ்டமருக்கு தெரியும். இல்ல 5.5 கேக்குறாங்கன்னா அகைன் 5.5 கிட்ட இந்த மெஷர்மெண்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டணும். தென் பேக் நெக் டீப். ஸோ பேக் நெக் டீப்மே ஷோல்டரோட சென்டர்ல டேப்பை பிளேஸ் பண்ணிட்டு பேக் நெக்மே 5ல இருந்து காட்டலாம். கரெக்டா 5 இன்ச்சஸ்ல இப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டணும். குர்த்தியா இருக்கு அப்படின்னா 5 to 7 இன்ச்சஸ்குள்ள காட்டலாம். இதுவே பிளவுஸா இருக்கு அப்படின்னா 7ல இருந்து 9 இன்ச்சஸ், அவங்க விஸ் ஒரு 12 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நம்ம காட்டலாம். ஸோ கரெக்டா இப்படி டேப்பை பிளேஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது ஃபீல் ஆகும். ஃபோல்ட் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க ஃபேஷன் வித் சந்தியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.